அவன் என் தம்பி ஒருத்தர் இருக்கான் பார்த்திபன், அவன் போக்குவரத்து துறைக்கு அமைச்சராக போட்டிருக்காப்புல. அவன் அங்கே அந்த ஊர் மாவட்ட ரசிகர் மன்ற தலைவர். வால்வோ பஸ் உரிமையாளர்கிட்ட போய்கிட்டு, நீ தாண்டா ஓட்டுறாத, வால்வோ பஸ் கவர்மெண்ட் தாண்டா ஓட்டுது, அது நீ தம்பி சாப்பிட்டு வந்திருக்கேன், நான் பசுவோடு இருக்கேன். அது இல்லையே அவர் சொல்கிறதுக்கு, இது இல்லையே பதில். அது முன்பதிவு செஞ்சவங்கெல்லாம் விட்டுட்டு இங்கே காத்திருந்தவங்களை ஏற்றி விட்டேன் அப்படின்னு. எப்படி இருக்கு? பாட்டுலுக்கு 10 ரூபா, பாட்டுலுக்கு 10 ரூபா, பாட்டுலுக்கு 10 ரூபாயின்ட்டு அதிகாரத்துக்கு வந்தோன்னே பாட்டுலுக்கு 10 ரூபா அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் நிறுத்த முடியாதுங்க, ஒரே நாள் சினிமா மாதிரிலாம் முடியாது. யார்? அமைச்சர் வியாக்கியானம் இல்லை, அங்கே ஊழியர்களுக்கெல்லாம் அவர்களுக்கு காசு செலவுக்கு இந்த பாட்டில் எடுத்து வைக்கிறது, அதுக்கெல்லாம் அது 10 ரூபாய்க்கு வித்தாத்தான் அப்படின்னு. இவ்வளவு தர்மணி ஆயத்தை உங்காலும் சொல்லலப்பா. மதுரையில் பேசும்போது நம்முடைய மாண்புமிகு முதல்வர் ஐயா அவர்கள், இந்த மீனவர்கள் இதற்காக நீங்கள் மோடிஜி நீங்கள் கச்சத்தீவை மீட்டு கொடுத்துருந்தா அது போதும். இப்போ மீன்வளத்துறை அமைச்சர்கிட்ட, சார் இந்த கச்சத்தீவை மீட்கிறது அதிகாரி 3 தடவை நோ கமெண்ட்ஸ், நோ கமெண்ட்ஸ், நோ கமெண்ட்ஸ். அமைச்சர் அது இப்போ நம்ம பேச தேவையில்லை, நோ கமெண்ட்ஸ். ஏண்டா நோ கமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறதுக்காடா இவ்வளோ பேர் கிளம்பி வந்தீங்க? அவன் அந்த அமைச்சர் பெருமகன், நாங்கள் தூத்துக்குடியை ஒரு ஃபோர்ட் நகரமாக, துறைமுக நகரமாக, அதான் எங்கள் தலைவருடைய. டேய் அது துறைமுக நகரம் தாண்டா அது. ஏடா இப்போ நம்ம கடலில் விழுந்து சாகிறதா இல்லை கிணத்துல விழுந்து சாகிறதா? எங்கே எந்த பக்கம் போகிறது? எங்கே பார்த்தாலும் முட்டுச்சந்து மூத்திரச்சந்தா இருக்கு. கருமம் கருமம். 436 திட்டங்களை 76 சரி 1.25 மணி நேரம்னு வச்சுக்கிடுவோம். 1.25 மணி நேரத்தில் 436 திட்டங்கள்னால் ஒரு திட்டத்துக்கு 3 நொடி செலவழிச்சிருக்கேன். 3 நொடி தானே? 3 2 6 நொடி. 6 நொடியில் ஒவ்வொரு திட்டமும். அந்த 436 திட்டங்களையும் நம்மளுடைய மாண்புமிகு அமைச்சர் ஐயா நிர்மல்குமார் அவர்கள் படிச்சுட்டாங்கன்னா, ஓ இவ்வளவு திட்டங்களை பேசியிருக்கீங்களா, நீங்களும் உங்கள் திட்டம்